Welcome back to Ali Cooking. May God bless you. Welcome to Gutman Squad. இந்த வேர்டை நம்ம ரிப்பீட்டடாக இப்போ ஒரு 40 டேஸாக ஷார்ட்ஸ் இல்லை ரீல்ஸில் நம்ம பார்த்துட்டே இருக்க முடியும். ஸோ நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். டாக்டர் பழனியப்பன் மாணிக்கம்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் அவர் இப்போ ஒரு 100 days சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ஹீஸ் அ டாக்டர். ரிப்பீட்டட்லி நம்மளோட கட் ஹெல்த் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, நிறையா இன்புட்ஸ் கொடுக்குறாங்க. அண்ட் ஹீஸ் அ மெட்காம் டாக்டர். ஸோ நிறைய காமெடியாவையும் மெடிக்கல் விஷயங்களும் நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அவங்க பண்ணிட்டு இருக்க 100 day கட்மேன் ஸ்குவாட் 100 daysக்கு ஒரு சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க, கட் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்றதுக்கு அண்ட் நம்மளோட பாடி மாஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்கான விஷயங்களை 100 days ஒரு சீரியஸ் ஆஃப் சேலஞ்ச் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் இப்போ 40 days போயிடுச்சு. ஸோ நம்ம இன்னைக்கு அதை பேஸ் பண்ணி தான் இந்த வீடியோவில் பண்ண போகிறோம். ஸோ 100 days அவங்க ஒரு விஷயம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு 40 days கிராஸ் பண்ணிட்டாங்க. ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது. நிறைய விஷயங்கள் அவங்க அதில் பண்ணிட்டு இருக்காங்க ஆஸ் அ டாக்டர். அண்ட் அவங்களுக்கு பர்சனல் கமிட்மெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஒர்க் இந்த பிஸி ஸ்கெடியூல்லையுமே அவங்க கன்சிஸ்டண்டாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளுக்கு அது இன்னும் நல்ல மோட்டிவேஷனாக இருக்குது. ஸோ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, அவங்க பண்ணுற விஷயங்களை நம்ம நார்மல் பர்சன் லைஃப்பில் இன்னும் ப்ராக்டிக்கலாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோட ஸ்டாண்ட்லேருந்து நான் உங்களுக்கு இன்புட்ஸ் மாதிரி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கட்மேன் ஸ்குவாட்ல அவங்க சொல்கிற விஷயங்கள் 5 இம்பார்ட்டன்ட் கீ ஃபேக்டர்ஸ் 100 daysமே ஃபாலோ பண்ணுறதா சொல்லி அவங்க இந்த சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 5 திங்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதையும் அதை நம்ம எப்படி ஈஸியாக ப்ராக்டிக்கலாக ஃபாலோ பண்ணலாங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் சில விஷயங்களுக்கான டிப்ஸ் அவங்க சொல்கிறத விட நம்ம சைட்ல இருந்து நம்மளால என்னென்ன ப்ராக்டிக்கலா பண்ண முடியுது. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு சோம்பேறித்தனம் இருக்கும், அதை கன்சிஸ்டண்டா செய்யறதுக்கு ஒரு டயர்ட்னஸ், ஏன்டா இது செஞ்சுட்டு இருக்கோம், எப்படிடா இருக்கு அப்படின்னு அந்த ஒரு டயர்ட்னஸ் அண்ட் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கும், ஒரு மூட் ஸ்விங்ஸ் இருக்கும். இது எல்லாமே ரெகுலர் லைஃப்ல எல்லாருக்குமே இருக்கும். இதை ஓவர் கம் பண்றதுக்கும் அண்ட் இதை கரெக்டா 100 days பண்றதுக்கும், ஏன்னா ஆல்மோஸ்ட் 40 days அவங்க கிராஸ் பண்ணிட்டாங்க. சில பேர் இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்றதுங்கிற ஒரு ஹெசிடேஷன் இருக்கும். அந்த மாதிரி ஒரு பேரியர் இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஐடியாஸ், டிப்ஸ் இல்லை கரெக்டாக பண்ணுறதுக்கான ஒரு மோட்டிவேஷன் இருக்கும் இந்த வீடியோவில். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அந்த 5 பாயிண்ட்ஸ் என்னங்கிறதையும் நம்ம பார்ப்போம். அது ஈஸியாக எப்படி அடாப்ட் பண்ணிக்கலாம், எப்படி இன்னும் கொஞ்சம் அதை கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு நிறைய இன்புட்ஸ் கொடுக்குறேன் இந்த வீடியோவில். ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் மல்லி குக்கிங் வரீங்கன்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது மாதிரியான ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸ் அண்ட் குக்கிங் வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் நிறையா இருக்குது. ஸோ ஓல்ட் வீடியோஸையும் நீங்கள் போய் ட்ரை அவுட் பண்ணலாம். ஸோ கீழே சப்ஸ்கிரைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனே ரீச் ஆகும். ஸோ நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கட்மேன் ஸ்குவாட் கட்மேன் சீரீஸ் அவங்க பண்ணுறாங்க இல்லையா, டாக்டர் பால் பண்ணுறதுல அவங்க 5 திங்ஸ் ரெகுலராக பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா ஒர்க் அவுட் பண்ணுறது. அண்ட் செகண்ட் பிளான் பாயிண்ட்ஸ் டெய்லி ஒரு 5 பிளான் பாயிண்ட்ஸாவது நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெடிடேஷன் அண்ட் ப்ரோட்டீன் இன்டேக், ப்ராசஸ் ஃபுட்டை கம்ப்ளீட்டாக இந்த 100 days அவாய்ட் பண்ணுறது. ஸோ இந்த 5 விஷயங்கள் அவங்க ரெகுலராக இந்த சீரீஸில் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இந்த 5 விஷயத்தோட பெனிஃபிட்ஸ் அண்ட் எப்படி ப்ராக்டிக்கலாக பண்ணணுங்கிறத நம்ம 1 by 1 பார்க்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் அவுட் பண்ணுறது. ஸோ டெய்லி மார்னிங் எந்திரிச்ச உடனே ஜஸ்ட் இப்போ நீங்கள் ஸ்கூலுக்கு குழந்தைங்களை அனுப்பணும், இல்லை நீங்களே ஆஃபீஸ்க்கு போகணும், லேடிஸாக இருக்கட்டும் ஜென்ஸாக இருக்கட்டும், நீங்கள் ஜஸ்ட் மார்னிங் ரொட்டீன் ஒரு 8 o'clock 8:15 நீங்கள் வீடை விட்டு கிளம்பணும், இல்லை உங்களோட கிட்ஸ் கிளம்பணும். உங்களோட ரொட்டீன் அந்த 8:15 8:30 இருந்தால் நீங்கள் ஒரு 6:30 இப்போ எந்திரிக்கிறீங்க ப்ராக்டிக்கலாக அப்படின்னா, இந்த ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கான டைமிங்கை ஒரு 5:30 to 6:30 வச்சுக்கோங்க. டெய்லி நீங்கள் தூங்குறத ஒரு 1 hour ஏர்லியராக எந்திரிக்க பாருங்க ஃபர்ஸ்ட் காலையில். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் காலையில் எந்திரிச்ச உடனே நீங்கள் இதை முடிச்சிடணும், ஒர்க் அவுட்டு அண்ட் உங்களோட ஸ்டெப் கவுண்ட் அப்படிங்கிறத அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை டெய்லி ஃபர்ஸ்ட் எந்திரிச்ச உடனே 5:30 ரொட்டீன் கொண்டு வாங்க. ஸோ 5:30க்கு எந்திரிச்சிட்டிங்க அப்படின்னா 5:30 to 6:30 ஒர்க் அவுட், உங்களோட வாக்கிங் ரெண்டையுமே பிஃபோர் 6:30 அட்லீஸ்ட் 1 hour நம்ம கம்ப்ளீட்டாக அதை செஞ்சோம்னாலே நம்மளோட பேசிக் ஸ்டார்டிங் ஸ்ட்ரெச் பண்ணிட்டு நம்மளோட ஒர்க் அவுட் பண்ணிட்டு ரிலாக்ஸ் கூல் டவுன் பண்ணிட்டு வாக்கிங் பண்ணுறது எல்லாமே இந்த டோட்டலி ஒரு 1 hour போதும் நம்ம ஸ்டார்ட் பண்ணுற ஃபேஸில். ஸோ இந்த 1 hour மார்னிங்கே நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ செகண்ட் விஷயம் நம்ம அவாய்ட் ப்ராசஸ் ஃபுட் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு. ஸோ ப்ராசஸ் ஃபுட் அப்படின்னா எல்லாமே ப்ராசஸ் தான், பட் இவங்க சொல்றது என்னன்னா அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட், லைக் கைண்ட் ஆஃப் ஒரு பன் சாப்பிட்றது, பன்னுக்குள்ள சீஸ் வச்சு இந்த பேக்கெட்ஸ்ல வருது இல்லையா, இந்த மாதிரி பேக்கெட் டேர் பண்ணி சாப்பிட்ற ஃபுட்ஸை நம்ம அவாய்ட் பண்ண சொல்றாங்க. அதுக்கு ஒரு ஈஸியான விஷயம் நான் சொல்றேன், இது எப்பயுமே நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒரு ப்ராசஸ் ஃபுட்டை நீங்க இந்த மாதிரி டேர் பண்ணி சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்களோட டோட்டல் லைஃப் ஸ்பேன்ல ஒரு நாள் குறையுது
அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் அந்த ப்ராசஸ்ட் ஃபுட்டை பார்க்கும்போது யூ வில் கெட் அன் ஐடியா. இதுலேருந்து நம்ம இப்போ டேர் பண்ணி சாப்பிட்டோம்னா நம்மளோட ஒரு நாள் குறையுது அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டீங்க அப்படின்னா அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு அவர்ஷம், ஒரு பயம், ஒரு ஐயோ நம்மளோட லைஃப்ல இருந்து ஒரு நாள் குறையுது. ஸோ டெஃபினட்டா அந்த மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த மாதிரி இருக்கிற அல்ட்ரா ப்ராசஸ்ட் ஃபுட், ஸோ பேக்கெட் ஸ்டார்ட் பண்ணி இமீடியட்டா நம்ம பிஸ்கெட், ஒரு சீஸ் பர்கர் அந்த மாதிரி ஏதாவது இமீடியட்டா டேர் பண்ணி அப்படியே கன்சியூம் பண்ற ஃபுட்ஸ் அல்ட்ரா ப்ராசஸ்டுங்கிறது. ஸோ ஜென்ரலி ப்ராசஸ் ஃபுட் இஸ் ஓகே, மீடியம் ப்ராசஸ்டும் ஓகே தான். இந்த ரொம்ப அல்ட்ரா ப்ராசஸ்ட், அதாவது ரொம்ப லாங் மேனுஃபேக்சரிங் டேஸ் எக்ஸ்பைரி டேட் இருக்குல்ல, அந்த மாதிரி ஃபுட்ஸை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ண சொல்றாங்க. கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்றது வெரி குட், பட் இனிஷியல் ஸ்டேஜுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அவாய்ட் பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரி டேர் பண்ணி சாப்பிட்ற ஃபுட்டை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். அதுக்கான இது வந்து என்னன்னா, டிப் என்னன்னா, அது ஒவ்வொரு தடவை டேர் பண்ணும்போது உங்களோட டோட்டல் நம்பர் ஆஃப் லைஃப் ஸ்பேன்ல இருந்து ஒரு நாள் குறையுதுன்னு நினைங்க. அந்த மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிங்கன்னா அந்த மாதிரி ஃபுட்ஸ் வந்து சாப்பிட்றத கண்டிப்பா அவாய்ட் பண்ண முடியும். ஸோ தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பிளான்ட் பாயிண்ட்ஸ். பிளான்ட் பாயிண்ட்னா அவங்க என்ன மீன் பண்றாங்கன்னா, நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இன்டேக் பண்றதை பத்தி சொல்றாங்க. ஸோ ஒரு நாளைக்கு வந்து காலையில ஒரு 11 o'clock வந்து ஒரு ஃப்ரூட் சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஈவினிங் அகைன் ஒரு 4 o'clock ஒரு ஃப்ரூட் சாப்பிடணும். ஸோ 2 ஃப்ரூட் நீங்க அன்னைக்கு எடுத்துட்டுருவீங்க. அப்புறம் உங்களோட பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் இருக்குல்ல, ஒரு டைம்லயும் ஒரு வெஜிடபிள்ஸ். இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா, எப்போ நீங்க வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றதா இருந்தாலும் மிக்சட் வெஜிடபிள்ஸா சாப்பிடுங்க. இப்போ ஒரு கேரட் பொரியல் பண்றீங்கன்னா கேரட் பொரியலா பண்ணாதீங்க. கேரட், கேபேஜ், பீன்ஸ் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரே பொரியல் சாப்பிடும் போதே 3 பிளான்ட் பாயிண்ட்ஸ் இம்ப்ரூவ் ஆயிடும். ஸோ ஃப்ரூட் சாப்பிட்றீங்களா, ஆப்பிள், மேங்கோ அண்ட் பனானா எல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அப்போ உங்களோட பிளான்ட் பாயிண்ட்ஸ் இம்ப்ரூவ் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி மிக்சடாவே நீங்க சாப்பிடும்போது உங்களோட பிளான்ட் பாயிண்ட் வந்து அவங்க சொல்ற மாதிரி உங்களுக்கு அந்த டேக்கான பிளான்ட் பாயிண்ட்டை வந்து கொஞ்சம் ஈஸியா எடுத்துக்க முடியும், கம்ப்ளீட் பண்ணிட முடியும். அந்த டார்கெட் வந்து அந்த டேக்கான டார்கெட்டை வந்து உங்களால ஈஸியா அட்டைன் பண்ணிட முடியும். ஸோ என்ன பண்ணணும், நம்ம 2 ஃப்ரூட்ஸ் மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்ல 2 வெஜிடபிள்ஸ் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு நீங்க மினிமம் டார்கெட் வந்து ஒரு 5ன்னு வச்சுக்கோங்க. 2 ஃப்ரூட்ஸ் 3 வெஜிடபிள்ஸ். அது வந்து ஒரு ஃப்ரூட் எடுத்துக்கிறீங்கன்னா ஒரு ஃபுல் ஆப்பிள், மீடியம் சைஸ் ஆப்பிள் எடுத்துக்கணும். அதே மாதிரி ஒரு வெஜிடபிள் எடுத்துக்கிறீங்கன்னா 100 grams. குக் பண்ணதுக்கு அப்புறம் நான் சொல்றேன் 100 grams இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அப்பதான் அதுல இருந்து நம்மளுக்கு அந்த ஃபைபர் கரெக்டா கிடைக்கும். ஒரு அடல்ட்டுக்கு வந்து மினிமம் ஒரு 25 grams ஆஃப் ஃபைபர் வேணும் ஒரு நாளைக்கு. ஸோ அதுதான் அவங்க அதில் மீன் பண்ண ட்ரை பண்றாங்க. ஸோ பாயிண்ட் வந்து அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு இட்லிக்கு கிரேவி, இல்லை சப்பாத்திக்கு சப்ஜி அந்த மாதிரி கூட நீங்க அந்த 5 தான் வந்து ஈஸியா அட்டைன் பண்ணிட முடியும். வந்து ப்ரோட்டீன் இன்டேக். ஸோ 4th பாயிண்ட் வந்து ப்ரோட்டீன் இன்டேக். ஒரு நாளைக்கு நம்மளோட வெயிட்டுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி ஒர்க் அவுட், வாக்கிங் இதெல்லாம் பண்றதுனால என்ன வெயிட், இப்போ 60 kgs இருக்கீங்க அப்படின்னா 60 grams ஆஃப் ப்ரோட்டீன் உங்களுக்கு தேவைப்படுது. ஸோ மினிமம் எல்லா ஹியூமன் பீயிங்குமே நான் சொல்றேன், ஐ மீன் ஒரு அடல்ட் ஸ்டைல்ஸ்ல இருக்கிற எல்லா ஹியூமன்ஸுமே வந்து 60 கிராம் ப்ரோட்டீன் ஒரு நாளைக்கு எடுத்துக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் மினிமம் எய்ம் பண்ணுங்க. நீங்க 80 kgs இருந்தாலும் சரி, 100 kgs இருந்தாலும் சரி, மினிமம் 60 grams ப்ரோட்டீன் நம்ம வந்து ரெகுலர் ஃபுட்ல கொண்டு வரது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் ரொம்ப நல்லது நம்ம ஹெல்த்துக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிரேக்ஃபாஸ்ட், அதாவது அந்த 60 grams எப்படி ஈஸியா எடுத்துக்கலாங்கிற நான் இன்புட் சொல்றேன் உங்களுக்கு. இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 20, லஞ்சுக்கு 20, டின்னருக்கு 20 ஸ்பிளிட் பண்ணிருங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணிட்டீங்கன்னா அந்த 60 grams வந்து உங்களால ஈஸியா எடுத்துக்க முடியும். அந்த 20 grams இப்போ ஆக்சுவலி நான் வெஜிடேரியன்ஸா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸி. சிக்கன், ஷ்ரிம்ப் அண்ட் இந்த மாதிரி இதெல்லாம் சாப்பிடும்போது உங்களுக்கு சீக்கிரமா அந்த இதை கம்ப்ளீட் பண்ணிடலாம். எகிடேரியன்ஸ் வந்து நீங்க எக் எடுத்துக்கலாம், 3 egg white எடுத்துக்கலாம், அந்த மாதிரி பன்னீர் எடுத்துக்கலாம், டோஃபு, இந்த மாதிரி ப்ரோட்டீன் பேஸ்ட் எல்லாம் எடுத்துக்கோங்க. நார்மல் இட்லி தோசையிலயுமே ப்ரோட்டீன் இருக்கு. ஸோ அதோட ப்ரோட்டீன் லெவல் கம்மியா இருக்கும். நீங்க சுண்டல்லாம் எடுத்துக்கும் போது அதுல உங்களுக்கு ஃபைபர், கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் ப்ரோட்டீன் எல்லாமே சேர்ந்து கிடைச்சிடும் நம்மளுக்கு. நீங்க வந்து ஒவ்வொரு மீல் பிளான் பண்ணும் போதும் இதுல என்னன்னா, நீங்க ஜஸ்ட் உங்களோட ப்ரோட்டீன் இன்டேக்கை கம்ப்ளீட் பண்ணணுமே தவிர ரிப்பீட் பண்ணி சாப்பிடக்கூடாதுங்கிறதுல இல்ல. ப்ராக்டிக்கலி நீங்க காலையில இப்போ வந்து ஒரு சுண்டல் குழம்பு மாதிரி வச்சிட்டீங்கன்னா காலையிலேக்கும் நைட்டுக்கோ இல்ல காலையிலேக்கும் மத்தியானத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் அந்த டேயோட ப்ரோட்டீனையும் கவர் பண்ண மாதிரி இருக்கும் அண்ட் திரும்ப நீங்க குக் பண்ற மாதிரி இருக்காது. ஸோ ஹெல்த்தியான ஆப்ஷனாவே உங்களோட மீல் எல்லாத்தையுமே பிளான் பண்ணிட்டீங்கன்னா வீட்டில் இருக்க எல்லாருமே அதே ஹெல்த்தியான ஃபுட்டை சாப்பிட்டு பழகிடலாம் அண்ட் உங்களோட ப்ரோட்டீன் பாயிண்ட்ஸ் கிடைச்சிக்கிறது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து காலையில ஒரு பன்னீர் போட்டு ஒரு கிரேவி வச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க தோசைக்கும் நல்லா இருக்கும், சப்பாத்திக்கும் எடுத்துக்கலாம். பன்னீர் புர்ஜி மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். நீங்க எக்கு வந்து எக் கிரேவியோ இல்ல பாயில்டு எக் 3 பாயில்டு எக் ஒயிட் மட்டும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களோட ப்ரோட்டீன் வந்து நல்லா இருக்கும் மார்னிங். ஸோ அந்த மாதிரி ஒரு சாலிட் ஃபுட்ஸ் வந்து பிளான் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ரோட்டீன் இன்டேக்கு. அண்ட் டின்னரும் அதே மாதிரி தான். நீங்க நார்மல் டியூ கோர்ஸ்ல இருக்கிற ஒரு பர்சன், அதாவது ரொம்ப எக்ஸ்ட்ரா ஜிம் பர்சன்லாம் இல்லை அப்படின்னா
ஒரு நாளைக்கு 60 கிராம் ப்ரோட்டீன் நீங்க பிளான் பண்ணீங்கனாலே, அதாவது உங்க வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணீங்கனாலே இட்ஸ் மோர் தேன் எனஃப். 60 கிராம்ஸ் அட்டைன் பண்றத வந்து இந்த 20-20-20 ஸ்பிளிட் பண்ணிக்கோங்க, 3 20. அந்த ஒரு 20யும் வந்து ஒரு கிரேவில இருந்து ஒரு 10 கிராம்ஸ், அதாவது சன்னா கிரேவி, பன்னீர் கிரேவி, டோஃபு கிரேவி, சோயா சங்க்ஸ், அந்த மாதிரி ஒரு கிரேவில இருந்து எடுத்துக்கிறதும், பிளஸ் நீங்க சாப்பிட்ற கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கட்டும், இட்லி, தோசை, சப்பாத்தி, அதுல இருந்து கொஞ்சம் ப்ரோட்டீன்ஸ் நம்ம எடுத்துக்கிற மாதிரியும் பிளான் பண்ணிக்கிட்டீங்கன்னா, ஒரு மில்க் எடுத்துக்கலாம், 7 கிராம்ஸ் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டுக்கும் இவ்வளோ எம்எல் சாப்பிடணும், இவ்வளோ கிராம்ஸ் ப்ரோட்டீன் இருக்குங்கிறதுக்கு. ஸோ அதோட சார்ட்டையும் நான் கொடுக்குறேன், நீங்க அதையும் ரெஃபர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த 20 கிராம்ஸ் எடுத்துக்கிறதுக்கு எப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் அண்ட் டின்னருக்கு நீங்க ஈஸியாக அதை பிளான் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனல் பாயிண்ட் வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா 100 டேஸும் மெடிடேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ப்ராக்டிக்கலி நம்ம ஃபுல் டே ஓடிட்டே இருப்போம், நம்மளுக்கு நிறைய வேலை இருக்கும். மெடிடேஷன் பண்றதுக்கு நம்மளுக்கு வந்து தோணும், பட் ப்ராப்பரா நம்மளால செட்டில் டவுன் ஆக முடியாது. ஸோ அதுக்கு ப்ராக்டிக்கலான பெஸ்ட் டிப் என்ன அப்படின்னா, ராத்திரி தூங்க போறது டைம் வந்து இப்போ நீங்க 9:30க்கு பெட்டுக்கு போறீங்கன்னா 9க்கே பெட்டுக்கு போயிடுங்க. ஒரு 5-10 மினிட்ஸ் ரிலாக்ஸ் பண்ணிட்டு 9:15 to 9:30 ரெகுலரா 15 மினிட்ஸ் பிஃபோர் யுவர் ஸ்லீப் டைம் மெடிடேஷன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஒரு 5-10 மினிட்ஸ் ரிலாக்ஸ் பண்ணிட்டு 10க்கு நீங்க ஸ்லீப்புக்கு போயிடலாம். ஸோ 10 to 5:30 நல்ல ஸ்லீப், அது குட் குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப்பும் இருக்கும். மெடிடேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஸ்லீப்புக்கு போறப்போ உங்களோட ஸ்லீப் குவாலிட்டியும் நல்லா இருக்கும். ஆக்சுவலி ஏர்லி மார்னிங் மெடிடேஷன் வாஸ் ரியலி குட். நம்மளால ஒர்க் அவுட்டும் பண்ணி மெடிடேஷனும் பண்ண முடியாது. ஸோ ஒன்னு மெடிடேஷனை மார்னிங் பண்ணீங்க அப்படின்னா, ஈவினிங் டைம்ல ஃப்ரீயா இருப்பேன் அப்படின்னா ஈவினிங் வந்து நீங்க ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டையும் நீங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா, அவங்க சொல்ற இந்த 100 டேஸ் வந்து ஆல்ரெடி 40 டேஸ் அவங்க கிராஸ் பண்ணிட்டாங்க. நீங்க இப்ப ஸ்டார்ட் பண்ணீங்க, இன்னில இருந்து ஒரு 100 டேஸ் கூட ஃபாலோ பண்ணுங்க. 100 டேஸ் இந்த மாதிரி எல்லாம் பிளான் பண்ணிக்கிட்டீங்கன்னா, இந்த 5 பாயிண்ட்ஸையுமே வந்து 100 டேஸ் ஈஸியா பர்ஃபெக்டா உங்களால கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ இந்த 100 டேஸ் நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு ஹெல்த்ல எக்கச்சக்க பெனிஃபிட்ஸ் கிடைக்குது. ஸோ நம்மளோட கட் ஹெல்த் வந்து இம்ப்ரூவ் ஆகுது. நீங்க நிறைய தயிர் இன்க்ளூட் பண்ணிக்கலாம், தயிர்ல நல்ல ப்ரோட்டீன் இருக்கு. ஸோ நீங்க வீட்லயே வந்து ஹங்க் கர்ட் பண்ணீங்கன்னா அதுல நல்ல ப்ரோட்டீன் இருக்கு. ஸோ அது மாதிரியும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ப்ரோட்டீன் இன்டேக் எடுத்துக்கிறது. ஸோ தயிர் நிறைய சாப்பிடும்போது இந்த சம்மர்ல வந்து பாடி இன்னும் ரொம்ப நல்லா நம்மளுக்கு கட் ஹெல்த் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். கட் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆயிடுச்சுனாலே பாதி டிசீஸ் வராது. ஸோ அதுதான் நம்ம இப்போ மெயினா லேர்ன் பண்ணிக்க வேண்டிய விஷயம். ஸோ டாக்டர் அதுதான் நிறைய மோட்டிவேட் பண்றாங்க. ஸோ நீங்க இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த இன்புட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. 100 டேஸ் சீரீஸ்ல நம்மளும் சேலஞ்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்மளால எந்த அளவுக்கு பர்ஃபெக்டா பண்ண முடியுதுங்கிறத ட்ரை பண்ணி பாருங்க. நான் சொன்ன இன்புட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா ரொம்ப பேர்டனா இருக்காது, ஈஸியாவே 100 டேஸ் பண்ண முடியும். அண்ட் உங்களோட வெயிட் லாஸுமே வந்து நல்ல எஃபெக்டிவான ரிசல்ட்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த மாதிரி பண்ணும்போது. ஏன்னா நம்ம டயட் வந்து ப்ரோட்டீன் இருக்கு, ஃபைபர் இருக்கு, அண்ட் நம்மளுக்கு தேவையான கார்ப்ஸ் கம்மியா தான் சாப்பிட்டுக்கிறோம். அண்ட் சாப்பிட்றத வந்து கேலரி இன்டேக் அண்ட் கேலரி அவுட்டேக் இந்த மாதிரிலாம் நீங்க பார்க்கும்போது எல்லாமே பேலன்ஸ் ஆகி, ஸோ வெயிட் லாஸும் இந்த மெத்தட்ல பண்ணும்போது நல்லாவே இருக்கும். அண்ட் மசில் மாஸ் இம்ப்ரூவ் ஆகும் பாடியில ஓவரால். ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. கண்டிப்பா நீங்க இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கீழே கமெண்ட்ஸ் பாக்ஸ் மூலமா கேளுங்க, நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். ஸோ நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வேற ஏதாவது டவுட்ஸ் இல்ல இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு வேற ஏதாவது ஐடியாஸ், உங்களோட ஐடியாஸ் எதாவது இருந்தாலும் நீங்க கீழே கமெண்ட்ஸ் பாக்ஸ் மூலமா ஷேர் பண்ணலாம். ஸோ எவ்ரிபடி ஃபோக்கஸ் ஆன் யுவர் கட் ஹெல்த். ஸோ கட்டை பத்திரமா ஹெல்த்தியா பார்த்துக்கோங்க. வெயிட் லாஸ் எவ்வளோ தூரம் இம்பார்ட்டண்டா நம்ம யோசிக்கிறோமோ அதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளோட கட்டை பத்திரமா பார்த்துக்கிறது. ஏன்னா கட் நல்லா இருந்தாலே நம்மளுக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வரலங்கிறது தான் இப்போ ரீசெண்டா எல்லாருமே நம்ம சொல்லிட்டு இருக்க விஷயம். ஸோ ஆல்வேஸ் ஃபோக்கஸ் ஆன் யுவர் கட் ஹெல்த். ஸ்டே டியூன் வித் மீ ஃபார் மோர் ஹெல்த் வீடியோஸ் அண்ட் இந்த மாதிரி வெயிட் லாஸ் டிப்ஸ் எல்லாமே நம்ம கூட இனிமே அப்கமிங் வீடியோஸ்ல ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டே டியூன் வித் மீ அண்ட் பி ஹாப்பி. ஏன்னா நம்ம எல்லா ப்ராசஸையுமே பண்ணாலுமே எப்பயுமே நம்ம ஹாப்பியா இருந்தால் தான் நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ பி ஹாப்பி, பி கட்ஸி, ஃபோக்கஸ் ஆன் யுவர் கட் ஹெல்த், ரிலாக்ஸா இருங்க, ஹாப்பியா இருங்க. நான் இன்னொரு சூப்பரான வீடியோ இல்லை ரெசிபியோட வந்து உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் டு வலி குக்கிங்.